ஸோ லைன் வந்து நான் ட்ரேஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது நான் வந்து நெட் ஃபேப்ரிக்கில் வந்து டேரெக்டாக வந்து நம்ம ட்ரேஸ் எடுத்தது மேலே இந்த பேப்பர் மேலே நெட்டை ப்ளேஸ் பண்ணி நான் டேரெக்டாக பென்சிலை வரைஞ்சி எடுத்துக்கிறேன் நான். ஸோ ரிமூவ் பண்ணால் நெட்டில் இப்படி தான் டிசைன்ஸ் இருக்கும். நம்ம நெட்டில் வந்து டேரெக்டாக எனக்கு ஸ்பேஸ் இல்லாதனால 2 சைடு ஒரு ஃபேப்ரிக்கை வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரேமில் அட்டாச் பண்ணுறேன். இதில் 3 டைப் ஆஃப் ஸ்டிச் தான். நார்மல் ஸ்டிச் வித் கட் பீட்ஸ் வச்சு நான் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ ரேண்டமாக வந்து கட் பீட்ஸு, அப்புறம் வேர்ட்டிக்கல் ஆரி ஒர்க்கு, அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி வேர்ட்டிக்கல் ஆரி ஒர்க்கு. ஸோ கட் பீட்ஸ் அங்கங்கே, கட் பீட்ஸ் வரைக்கும் அங்கங்கே ஒரு சின்ன சின்ன லைன்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். அப்புறம் இப்போ வேர்ட்டிக்கலாக வந்து ஆரி ஒர்க் வந்து நான் கொடுத்துக்கிறேன். அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி வேர்ட்டிக்கலாக ஸ்டிச்சஸ் வந்து நடுவில் கொஞ்சம் அதிகமாகவும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டு எண்டில் வந்து ஒரு ஸ்டிச் கொடுத்து நான் முடிச்சுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சில இடத்துல வந்து நடுவில் ஆரி ஸ்டிச் கொடுத்துட்டு அந்த சைடு 2 லெஃப்ட்டில் 2 ஸ்டிச், ரைட்டில் 2 ஸ்டிச், லெஃப்ட்டில் 2 ஸ்டிச், ரைட்டில் 2 ஸ்டிச் கொடுத்து இந்த ஒர்க்கை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 3 பேசிக் ஸ்டிச் தான் வந்து லைன் அண்ட் ஸ்லீவ்ஸ்க்கு நான் கொடுத்துருக்கேன் நான். இந்த பீட் வந்து நான் பல்லுக்கு மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ மேலே 2 பல், கீழே 2 பல். ஸோ அந்த பல்லுக்கு மட்டும் இந்த பீட் கொடுத்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனல் அவுட் நீங்கள் வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓரம் வந்து க்ளூ அப்ளை பண்ணி காஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா இந்த பிசுறு இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டீட்டெயில்டாக நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மெயின் ட்ரெஸ்ஸில் வச்சு தைச்சிக்கலாம்.